அதனால வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்துட்டு அதாவது தன்னைத்தானே அவங்க வந்து சரிப்படுத்திக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு முடியாத கட்டத்தில் தான் டிமென்ஷியா பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்துட்டு திங்கிங் பண்றதுக்கு என்னெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பேசும் பொழுது, சின்ன வயசுல நீங்க என்ன பிடிக்கும், உங்களுக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, அவங்க ஃப்ரெண்டு பேர் என்ன, கேள்விகளை கேட்டு கேட்டு கேட்கும்பொழுது அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓ என்னோட யார் படிச்சிருப்பா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். அவங்கள வந்து யோசிக்க வைக்கும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துட்டு விடுபட முடியும். அதே மாதிரி அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா டிமென்ஷியாக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. நிறைய டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு யோசிக்கிறதுக்கே திறன் இல்லையே அப்படின்னா நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா இதுல இருந்து விடுபடலாம். இது பத்தின உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட பேசுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும்.